ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேகே விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். கெட்டி அவலாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் 1 கப் அவலுக்கு அரை கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது 1/4 கப் அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. பார்த்து தான் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும். இது தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதிகமாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். தண்ணி அதனால் அளவாக தான் சேர்க்கணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. அப்போ தான் எண்ணெய் ரொம்ப குடிக்காமல் இருக்கும். இப்போது இதை நல்லா குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஷேப் கொடுத்துக்கோங்க. இதை வடை மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை கட்லட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. வடை ஷேப், கட்லெட் ஷேப்புன்னு எல்லா டைப்லேயும் நான் போட்டு எடுக்க போகிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ எல்லா பாலையும் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உள்ளெல்லாம் வேகாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செவந்து வருது. திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரணும். அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா செவந்து வருது. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்த உடனே இதை எடுத்துடலாங்க எண்ணெயிலேருந்து. அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹெல்த்தியும் கூட. நம்ம ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் வடை ஷேப்புக்கும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணாக்கா அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.